கோயில் தான் எங்கள்கிட்ட எப்படி சொல்கிறது, ஒரு வீடு மாதிரி. நான் படித்தது எல்லாமே பக்கத்தில் அறநறி எல்லாமே இந்த கோயில் தான். இன்றைய நாள் தேர் திருவிழா. தேர் உபயம் பெற்று இது ஒரு சந்ததி திருவிழா. சகல முக்கியமான விடயங்களையும் அந்த 5 முகங்களாக சொல்லப்படுகின்ற ஈசானம், தற்புருடம், அகூரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தேரை உருவாக்கின. வணக்கம் உறவுகளே, வரலாற்று சிறப்புமிக்க இனிவில் பெர்ராஜசேகர பிள்ளையார் கோயில் ஆலயத்தில் இன்றைய நாள் தேர் திருவிழா. இந்த தேர் திருவிழாவை காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே வேறெந்த கோயிலும் இல்லாதவாறான லட்சத்துக்கு மேற்பட்ட தேங்காய்கள் இங்கு அடிப்பது என்பது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விடயம். அதே போல 500 கிலோவுக்கு மேல் இருக்கின்ற அந்த ஐம்பன் பஞ்சமுக விநாயகர் மிகவும் அழகான சாத்துப்படியோடு வீதி உலா வந்து கொண்டிருக்கின்ற காட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தேர் திருவிழாவில் நடைபெறப் போகின்ற சகல முக்கியமான விடயங்களையும் இணைத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். முனைதான சேனலுக்கு வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். 2026 ஆண்டுக்கான இனிவில் ஸ்ரீ பெர்ராஜசேகர பிள்ளையார் ஆலயத்தினுடைய தேர் திருவிழாவானது காலை பொழுதிலே இருக்கின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். தேங்காய்கள் அடுக்கப்பட்டு எழுப்பதற்காக தேர்கள் ஆயத்த நிலையில் நிற்கின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். வசந்த மண்டப பூஜை முடியுபுற்று இன்னும் சற்று நேரத்தில் விநாயக பெருமான், முருகப்பெருமான், சண்டேஸ்வரர் என 3 கடவுள்களும் தூக்கப்படுகின்ற அந்த அழகிய காட்சியினை நாங்கள் பார்க்க முடியும். நிரந்தரமாக செய்யப்பட்ட அந்த 3 தேர்கள் இங்கு காணப்படுகின்றது. எல்லாம் வெல்ல விநாயக அடியார்களுக்கு வணக்கம். இனிவில் பெர்ராஜசேகர பிள்ளையார் கோயிலின் வருடாந்த மகோற்சவம், அதுவும் தேர் திருவிழா நடந்து கொண்டிருக்குது. ஸோ எல்லோரும் என்ன கேட்குறது, வாய்ஸனை பார்க்கணும் என்றால் இனிவில் பெர்ராஜசேகர பிள்ளையாருக்கு திருவிழாவுக்கு வந்தால் காணலாமண்டு. நான் எந்த நாட்டில் கொன்சர்ட் நடந்தாலும் இனிவில் பெர்ராஜசேகர பிள்ளையாருக்கு எப்படியாவது வந்துடுவேன். அதுக்கு ரீசன் இந்த கோயிலில் பஜனை படித்து இந்த கோயிலையே பிறந்து வளர்ந்து இந்த கோயில் தான் எங்கள்கிட்ட எப்படி சொல்கிறது, ஒரு வீடு மாதிரி. நான் படித்தது எல்லாமே பக்கத்தில் அறநறி எல்லாமே இந்த கோயில் தான். ஸோ இது என்னுடைய ஒரு குடும்ப விழா மாதிரி தான் இந்த திருவிழா ஒவ்வொரு வருஷம் அமைகிறது. ஸோ அதுக்கு நான் பங்கு பெற்றாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி எங்கே இருந்தாலும் நான் உலக நாட்டில் எந்த நாட்டில் இருந்தாலும் நான் திருவிழாவுக்கு எப்படி வந்துடுவேன். அதை மாதிரி தான் இது எப்போவுமே ஒரு கோலாகலமாக நடக்கிற ஒரு திருவிழா. அதோடு எப்படின்னு சொன்னால் சில வரமுறைகள், சில ஒழுக்க முறைகள் அறநறியோடு நடக்கிற ஒரு திருவிழாவும் கூட. அதனால் இங்கே வந்த அனைத்து பக்தர்களுக்கும் நன்றியும், இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் இறைவன் அருள் கிடைக்கணும் என்று என்னுடைய மனப்பூர்வமான வேண்டுதலை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன்.
அழகான அந்த சாத்துப்படியோடு முழுக்க முழுக்க தங்கத்தினால் அணியப்பட்ட அந்த ஆபரணங்களோடு பஞ்சமுக பிள்ளையார் வருகின்ற அந்த காட்சி, தாமரை மலர்கள் தூவ பக்தர்கள் புடைசூழ மிடுக்காக வருகின்ற அந்த அற்புத அழகிய காட்சியினை நாங்கள் பார்க்கின்றோம். யாகசாலையை நோக்கி பஞ்சமுக விநாயகர் வருகின்ற அந்த காட்சி, रजत सिंहासनारूढ़ पंचवक्र महागणपते राजपुष्पाणि
வரலாற்று சிறப்புமிக்க இணுவை பெர்ராஜசேகர பிள்ளையார் ஆலயத்திலே ரதோற்சவ பெருவிழாவானது பக்தி பூர்வமாக மிக விமர்சையாக நடைபெற்று கொண்டிருப்பதை உலகெங்கிலும் வாழும் இறை அடியார்கள் கண்டு களிப்பதற்கு இலகுவாக தொழில்நுட்ப சாதனங்கள் வழியாக எம்பெருமானின் அந்த திருக்காட்சியை நாங்கள் கண்டு களிக்க முடியும். அந்த வகையிலே மகோத்சவ பெருவிழாக்களில் ரதோற்சவ பெருவிழாவிற்கு தனியான ஒரு இடம் உண்டு. ஐந்தொழிலாகிய படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல் அவற்றை நினைவூட்டுகின்றவைதான் மகோத்சவம். அதிலே அழித்தல் தொழிலை நம்முடைய மனதிலே இருக்கின்ற மல மாசுக்களை அழிப்பதற்காக இறைவன் செம்பட்டு சாத்தி தேரிலே எழுந்தருளி வந்து எங்களுடைய அடியார்களுக்கு அவன் காட்சி கொடுக்கின்ற விதம் உண்மையிலே நாங்கள் அது ஒரு மறக்க முடியாத பக்திபூர்வமான காட்சியாக கூட நாங்கள் சொல்லலாம். கிவா ஜெகநாதன் அவர்கள் சொல்லுவார்கள், படம் பிடிக்க வாரீர், படம் பிடித்தால் இறை உலகில் இடம் பிடிக்கலாம் என்று சொல்லுகின்றார் வாகீச கலாநிதி கிவா ஜெகநாதன் அவர்கள். அநேகமாக விநாயகர் ஆலயங்களிலே ராஜமூர்த்தமாக பஞ்சமுக விநாயகர் தான் தேரிலே எழுந்தருளி இருப்பதை நாங்கள் காணலாம். இந்த ராஜமூர்த்தமாகிய பஞ்சமுக விநாயகர் சிவ அம்சத்துடன் ஒப்பிடப்படுகின்றார். இவ்வாறு தட்சிணாமூர்த்தியானவர் தென்முகம் நோக்கி அமர்ந்திருந்து பக்த அடியார்களுடைய அஞ்ஞானத்தை நீக்கி மெஞ்ஞானத்தை தருகின்றாரோ அவ்வாறே விநாயகர் ஆலயங்களிலே மகா மண்டபத்திலே தெற்கு நோக்கி 5 முகங்களோடு சிவனுக்குரிய அந்த 5 முகங்களாக சொல்லப்படுகின்ற ஈசானம், தற்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த 5 திருமுகங்களோடு கூடி தென் திசை நோக்கி பக்த அடியார்களின் மரண பயத்தை போக்குவது மாத்திரமல்ல, அடியவர்களுடைய அஞ்ஞானத்தை போக்கி மெஞ்ஞானத்தை தருகின்ற அந்த சிறப்பு அம்சம் விநாயகருக்கு உண்டு. அவ்வைப்பாட்டி மிக அழகாக சொல்லுவார், வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று சொன்னார். வாக்கு உண்டாம் விநாயகரை வழிபடுபவர்களுக்கு நல்ல வாக்கு திறமை வரும். வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்கு உண்டாம் லக்ஷ்மியினுடைய அருட்கடாட்சம் கூட நமக்கு வரும். மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது. உலகத்திலே எல்லோரும் வேண்டுவது கழுபிணியில்லாத உடல் என்று சொல்லுகிறார் அபிராமிப்பட்டர். ஆகவே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த கழுபிணி இல்லாத உடலை தருகின்ற மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி பவளம் போன்ற அந்த மேனியுடைய தும்பிக்கையன் அவனுடைய பாதத்தை பணிந்தவர்களுக்கு எல்லா சிறப்பும் பெறும் என்று சொல்லுகின்றார்கள். நமக்கு முத்தமிழிலே பேராற்றல் விளங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இறைவனுக்கு பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து கொடுத்தால் 3 தமிழ் எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இறைவனுக்கு 4 பொருட்களை கொடுத்து உலகத்திலே மிக பெரிய பேரான 3 தமிழையும் பெற்றுக்கொள்ள நாங்கள் வேண்டும் என்று சொன்னால் அந்த விநாயகரை நாங்கள் கணபதியை நாங்கள் வழிபட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே தேர் திருவிழா என்பது மிக ஒரு மகோத்சவங்களிலே மிக உன்னதமான திருவிழாவாக சொல்லப்படுகின்ற ஊர்கூடி தேரிழுத்தல் என்று சொல்லுவார்கள். சமுதாய ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இந்த தேர் திருவிழா இடம்பெறுகின்றது. அது மாத்திரமல்ல, யாராலும் படந்தொட்டு பொதுவாக ஆலயங்களுக்கு மக்கள் தான் ஆலயங்களை நாடி வருவதுண்டு. ஆனால் இந்த தேர் திருவிழாவானது சாம்பவ தீட்சை என்று சொல்லப்படுகின்றது. அடியவர்களுக்கு அருள் பாலிப்பதற்காக இறைவன் தேரேறி தானே வருகின்றான். இந்த தேரானது நகரும் கோயில் என்றும் சொல்லப்படுகின்றது. ஒரு கற்பக்கிரகம் எவ்வாறு அமைந்துள்ளதோ அந்த அமைப்பிலே தான் தேரானது அமைந்துள்ளது. திருவாரூர் தேரழகு என்று சொல்லுவார்கள். தேர் வேறு ரதம் வேறு.
அநேகமாக நாங்கள் சில ஆலயங்களிலே பார்க்கலாம், அடிப்பீடம் மரத்தினாலே செய்யப்பட்டு மேலே வண்ண பட்டாடைகளாலும் அலங்காரங்களாலும் செய்யப்படுவதை நாங்கள் பொதுவாக தேர் என்று சொல்லுவோம். இதை நாங்கள் திருவாரூரிலே மிகச் சிறப்பாக கண்டுகளிக்கலாம். அதே நேரம் ரதம் என்று சொல்வது நிரந்தரமாக அந்த மரப்பொருட்களாலும் வேறு பொருட்களாலும் அமைக்கப்படுவதுதான் நாங்கள் ரதம் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே பெரும்பாலான ஆலயங்களிலே நாங்கள் இந்த ரதத்தையும் காணலாம். இந்த தேர் திருவிழாவானது பல அம்சங்களை நமக்கு புகட்டுகின்றது. இங்கே நாங்கள் பார்த்தால் சறுக்குக்கட்டை போடுதல் என்பது நாங்கள் தேரிலே காணக்கூடிய ஒரு அம்சமாக காணப்படுகிறது. நம்முடைய பாதையும் நேர்வழியில் போக வேண்டும் என்று சொன்னால் இறைவன் நம்மோடு துணை இருக்க வேண்டும். எங்களுடைய இதயத்திலே இறைவனை நாங்கள் வீற்றிருக்க வைத்தால் எங்களுடைய வாழ்க்கை தேர் மிகச்சிறப்பாக நகரும் என்பதை காட்டுவதற்காகத்தான் ஆலயங்களிலே இந்த ரதோற்சவ பெருவிழா நடைபெறுகின்றது என்று கூட சொல்லுகின்றார்கள். அம்மம் வேலை செஞ்சுட்டால் நாமத்து அவள் அந்த காலத்தில் இந்த தேர் செய்கிறதுக்கு இவ்வளோ பாடுபட்டு ஆக்கள். அப்போ கமம் எல்லாம் செஞ்சு தான் அந்த தேரை உருவாக்கின. அதாவது அப்பையாப்பு அவர்கள் கோயிலம் கட்டினார். அவர் வீடு வீடாக வாசல் தீர்த்துட்டால் வாசல் போயிடும். அப்போ அந்த ஏழாத வடியும் இல்லை, ஏழாத வீடும் இல்லை. அப்போ அந்த காலத்தில் அவர் தான் நல்லா பாடுபட்டு இந்த கோயிலத்தை கட்டிட்டார். இனிவேயம்பதி பெர்ராஜசேகர பிள்ளையார் கோயில் தேர் திருவிழாவானது மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே தேர் ஏறுவதற்காக பஞ்சமுக விநாயகர் பெருமான் வருகின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். மேள தாளங்கள் முழங்க விநாயகர் பெருமான் ஆடி அசைந்து வருகின்ற அந்த காட்சி அழகான அந்த சாத்துப்படிகளோடு நகைகள் மினுக்க கண்கொள்ள அளவுடன் வருகின்ற அந்த விநாயகரை பார்க்கின்றோம். ஈழ தேசத்தின் மிக பெரும் ஐம்பொன் விநாயகர் சிலையில் தேரேறி வருவதற்காக ஆடி அசைந்து வருகின்ற அந்த அழகிய காட்சி இன்னும் சற்று நேரத்தில் அந்த தேரில் ஏறுகின்ற அந்த அழகிய காட்சியை வந்து நாங்கள் பார்க்க முடியும்.
தொண்டர்கள் எல்லோரும் மிகவும் பொறுப்போடும் நேர்த்தியாகவும் அந்த தேங்காய்கள் அடிக்கின்ற அந்த காட்சியினை வந்து நாங்கள் பார்க்க முடியும். பல்லாயிரக்கணக்கான அந்த தேங்காய்கள் குவிக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் அதனை அடித்து சிறப்பாக அந்த பக்திபூர்வமாக தங்களுடைய பக்தியை வெளிக்காட்டி கொண்டிருக்கின்றார்கள். தேர் இழுக்கப்படுவதற்கான அந்த ஆயத்தமான செயல்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
பக்தர்கள் எல்லா மண்டபப்படி இருக்கின்ற இடத்துக்கு முன்னாலும் தேங்காய்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் பக்தர்கள் மிகவும் பக்தி உணர்வோடு அந்த தேங்காய்களை உடைத்து பெருமானை வழிபடுகின்ற அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க முடியும். தேர் உபயக்காரரில் ஒருவராகிய நான் இந்த தேர் உபயம் பெற்று இது ஒரு சந்ததி திருவிழா, ஒரு தனிப்பட்ட ஆள் கிடையாது, சந்ததி திருவிழா. விநாயகன் செட்டி என்ற ஒரு வம்சத்தில் தோன்றி அடுத்தது அவருடைய வாரிசுகளாக வந்த சின்னத்தம்பி, பிறகு வந்தவர்கள் எல்லாம் பாரம்பரியமாக இந்த தேரை செய்வார்கள். அந்த வம்சத்திலே செட்டி வம்சத்திலே வந்த நாகமுத்து என்பவர் இந்த சித்திர தேரை உருவாக்கினார். அவருடைய பிள்ளைகளும் அவருடைய சகோதரங்களின் பிள்ளைகளும் சந்ததியினர் சேர்ந்து தேருபயம் செய்வார்கள். இந்த தேருபயத்தின் பொறுப்பை முதலில் நாகமுத்து என்ற இந்த தேர் உருவாக்கினுடைய கையிலிருந்து அவருடைய ரெண்டாவது மூத்தமானாகிய நாகமுத்து பொன்னுத்துறை சீனியப்பாண்ட அன்பா அழைப்பவர் பொறுப்பில் இருந்தது. அவருடன் சகோதரங்கள் சேர்ந்து செய்து வந்தார்கள். அவர்கள் தவறின பிறகு ஒரே ஒரு பையன் கணேசு என்றவர் இருக்கிறார். அவருடன் இந்த பேர குழந்தைகளும் கூட்ட குழந்தைகளும் சந்ததியினரும் சேர்ந்து இந்த திருவிழாவை செய்வதில் மகிழ்ச்சியாக இருக்குது. அன்பு தான் கடவுள், அன்பு தான் தெய்வம். கடவுளுக்கு சமமாக இந்த பொருளையும் வைக்க முடியாது. அடுத்து வைக்கக்கூடிய பொருள் அன்பு. அந்த அன்பான உருவான கடவுளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு செய்வதற்கு எங்களுக்கு நன்றி. இந்த யூடியூப் சேனலுக்கும் நன்றி தெரிவிக்கின்றோம். அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த எங்களோட விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நன்றி. பக்தர்களினால் தூக்கு காவடிகளும் பக்திமயமாக எடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகள் ஆண் பெண் என்ற வேறுபாடின்றி எல்லோரும் அந்த தேர் வடங்களை பிடித்த வண்ணம் உழைத்து கொண்டு வருகின்றார்கள்.
சரி உறவுகளே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.